ஹாய் மக்களே வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டே 20க்கான டெஸ்ட் எக்ஸ்பிளனேஷன். ஓகேவா? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து டெய்லி பார்த்துட்டு இருக்கோம் 5 சம்ஸு. ஸோ டே 20க்கான டெஸ்ட் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த எக்ஸ்பிளனேஷன் தான் வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம், தனி வட்டி. ஓகேவா? ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஷின், த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் எ சம் ஆஃப் மணி இஸ் 4% per annum for the first 2 years. ஓகேவா? ஸோ 6% per annum for the next 4 years. And 8% per annum for the period beyond 6 years. If the simple interest accrued by the sum for a total period of 9 years is 1120. So what is the sum? Principal கேட்டிருக்காங்க, அசல் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, 9 வருஷத்திற்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அதாவது 9 வருஷத்துக்கான தனி வட்டி தொகை எவ்வளவா? 1120. ஓகேவா? ஸோ அப்ப நமக்கு இது கொடுத்தது 9 வருஷத்துக்குள்ளதான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, சம்மு தான் கேட்டிருக்காங்க, பிரின்சிபல். ஸோ அதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அதாவது என்ன போட போறேன் அப்படின்னா PNR/100 ஃபார்முலா தான் போட போறேன். பி வந்து நமக்கு தெரியாது, அதனால எக்ஸ். என் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ். ஆர் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 4. ஓகேவா? டிவைடர் பை 100. அதாவது இது வந்து PNR/100 ஃபார்முலால தான் போட்டிருக்கேன். பிளஸ் ஏன் பிளஸ் போடுறேன் அப்படின்னா நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அக்யூர்ட் பை த சம் ஃபார் ஏ டோட்டல் பீரியட் ஆஃப் 9 இயர்ஸ்க்குன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன போட்டோம், 2 இயர்ஸ்க்கு போட்டுட்டோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, திரும்ப எக்ஸ் இன்ட்டு ஆர் வந்து 6%, இயர்ஸ் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 4 வருஷம், டிவைடர் பை 100ன்னு போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ். பிரின்சிபல் நமக்கு தெரியாது, 8%. என்ன சொல்லியிருக்காங்க, ஃபார் த பீரியட் பியாண்ட் 6 இயர்ஸ், அதாவது 4%, அடுத்த 4 வர்றதுக்கு 6% ஆகும். 6 வருடங்களுக்கு மேல் அப்படிங்கும் போது இப்ப நமக்கு ஏற்கனவே எத்தனை வருஷம் வந்துருச்சு, ஃபர்ஸ்ட் 2, அதுக்கப்புறம் 4ங்கும் போது 6 வருஷம் வந்துருச்சு. ஓகே, அப்போ நமக்கு டோட்டல் இயர்ஸ் எவ்வளவு, மொத்த வருடங்கள் எவ்வளவு, 9 வருஷம். ஓகே, ஸோ 9ல 6 போயிடுச்சு அப்படின்னா 3 வருஷம் தானே. ஸோ 3ன்னு போடணும், டிவைடர் பை 100. எஸ்ஐயோட, அதாவது எஸ்ஐ ஈக்குவல் டு தானே PNR/100 நமக்கு ஃபார்முலா. ஸோ எஸ்ஐங்கிறது 1120. புரியுதா? ஸோ PNR/100 3 டேட்டாவா கொடுத்துருக்காங்க, அதாவது 9 வருஷத்துக்கு சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2 + 4 6. ஸோ 9 வருஷத்துல 6 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 3 வருஷம். அதான் என்ன சொல்லிட்டாங்க, 6 வருஷத்துக்கு மேல வட்டி எவ்வளவா, 8% அப்படின்னு வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இதை நம்ம சிம்பிளிஃபை போட்டா நமக்கு சம்மு கிடைச்சிரும், அசல் என்னவோ அது கிடைச்சிரும். ஸோ பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, 2 4s are 8, 8x + 100 plus 6 4s are 24x divided by 100 plus 24, 8 3s are 24x divided by 100 equal to 1120. ஓகேவா? ஸோ 100 காமனா எடுத்தோம்னா என்ன வரும், 8x plus 24x plus 24x x equal to 1120 கிடைக்கும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது அப்ப என்ன வரும், 24 24 8 12 16, பேலன்ஸ் 1 56. ஓகேவா? ஸோ 56x equal to 100ன்னு கிடைக்கும், ஈக்குவல் டு 1120. ஸோ 56 2ஆல மல்டிப்ளை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த 112 வரும். 6 2s are 12, பேலன்ஸ் 1, 5 2s are 10 11. ஓகேவா? அப்ப 20 156, இது 256 எவ்வளவு, 112. இந்த 0 இருக்கனால அப்படியே போட்டோம். இந்த 100 டிவைட்ல இருக்கிறது இங்க போகும்போது மல்டிப்ளையர். அப்ப x equal to 20 × 100 எவ்வளோ, 2000. x இதோட, அதாவது அசல் எவ்வளோ, பிரின்சிபல் எவ்வளோ, அந்த சம் எவ்வளோ, 2000. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து செகண்ட் சம் பார்க்கலாம். ஸோ செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க, the simple interest on a sum of money will be 200 after 5 years அப்படின்னு கொடுத்துட்டு in next 5 year principal amount is tripled. What will be the total interest at the end of the 10th year? ஸோ 5 வருஷம் கொடுத்துட்டாங்க, அடுத்த 5 வருஷம் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த 10 வருஷத்துக்கான வட்டி எவ்வளோ அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம்மை எப்படி போடலாம் அப்படின்னா, ஸோ எஸ்ஐ ஈக்குவல் டு, அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அதாவது வட்டி எவ்வளவு, தனி வட்டி வந்து 200 ரூபாயாம். ஓகேவா? ஸோ என் வந்து 5 இயர்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க, ஃபர்ஸ்ட் 5 இயர். ஓகே, ஃபர்ஸ்ட் 5 இயர்க்கு இந்தது. அப்போ
SI equal to PNR by 100 நமக்கு தெரியுமா? ஸோ போட்டுக்கலாம். ஸோ SI நமக்கு என்னது 200ன்னு கொடுத்துருக்காங்க. P நமக்கு தெரியாது, R தெரியாது. ஸோ இன்ட்ரெஸ்டும் கொடுக்கல, அசலும் கொடுக்கல, அதாவது வட்டியும் கொடுக்கல, அசலும் கொடுக்கல. இயர்ஸ் மட்டும் கொடுத்துட்டாங்க, வருடங்கள் மட்டும் கொடுத்துட்டாங்க. 5 டிவைடட் பை 100. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 4 5 20 கிடைக்கும். அப்ப இந்த 100 இந்த பக்கம் வந்துருமா? அப்போ PR equal to 4000 அப்படின்னு வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இன் நெக்ஸ்ட் 5 இயர், இது வந்து ஃபர்ஸ்ட் 5 இயர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் 5 இயர் வந்து கண்டுபிடிக்க போறோம். பிரின்சிபல் அமௌண்ட் இஸ் ட்ரிபிள்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப பிரின்சிபல் வந்து 3 மடங்கா மாறுதான். ஓகேவா? அப்போ SI equal to பிரின்சிபல் என்னவா மாறுதான்? 3 மடங்கா மாறுதான். அப்ப 3Pன்னு போட்டுக்கலாம். ஓகே, என்ன வந்து 5 வருஷம். ஓகேவா? 5 வருஷம் என்ன சொல்லிருக்காங்க? நெக்ஸ்ட் 5 இயர் கொடுத்துருக்காங்க. R வந்து நமக்கு கொடுக்கல, டிவைடர் பை 100. ஓகேவா? ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? இன்ட்ரெஸ்ட் வந்து எண்ட் ஆஃப் த 10th இயர். ஃபர்ஸ்ட் 5 வருஷம் இவ்வளவு இருந்திருக்கு. நெக்ஸ்ட் 5 வருஷம் வந்து எவ்வளவு இருக்குன்னு பார்த்துட்டு இந்த 10 வருஷத்துக்கான வட்டி எவ்வளோ அப்படின்னு தான் நம்ம கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம்? இந்த 3 5 மல்டிப்ளை பண்ணி 15 into PR divided by 100 போடலாம். ஸோ நமக்கு வேல்யூ, பிஆரோட வேல்யூ நம்ம இங்க கண்டுபிடிச்சிருக்கோமா? அப்போ 15 into 4000 divided by 100. ஓகே, ஸோ 0 0 கேன்சல் ஆயிரும். 15ஐயும் 40ஐயும் மல்டிப்ளை பண்ணும். 0 0 4 5 are 22 1 4 is 4 6 0 0 6. ஸோ நெக்ஸ்ட் 5 இயருக்கு என்ன வந்திருக்கு? SI சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி 600 ரூபாய் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ உடனே 600 ரூபாய் வந்திருக்கு. 600 ரூபாய் ஆன்சர் போடக்கூடாது. நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? வாட் வில் பி த டோட்டல் இன்ட்ரெஸ்ட் அட் த எண்ட் ஆஃப் த 10th இயர்? அப்போ அந்த ஃபர்ஸ்ட் வருஷத்துல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 200 ரூபாய். ஃபர்ஸ்ட் 5 இயருக்கு 200 ரூபாய் பிளஸ் நெக்ஸ்ட் 5 இயருக்கு 600 ரூபாய். ஓகேவா? அப்ப ரெண்டையும் சேர்த்து எவ்வளவு வருது? ருபீஸ் 800. இதுதான் வந்து 10 வருஷத்துக்கானது. இது ஃபர்ஸ்ட் 5 இயர், இது செகண்ட் 5 இயர். அப்போ 10 இயருக்கு எவ்வளவுதான் வரும்? 800 rupees. ஓகே, ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து தேர்ட் சம் பார்க்கலாம். ஸோ தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. The rate of simple interest in 2 banks A and B are in the ratio 5:4. Okay, a person wants to deposit his total savings in 2 banks in such a way that he received equal half yearly interest. இயர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் போத் he should deposit the savings in banks A and B in the ratio. அப்ப எப்படி பண்ணிருப்பாரு? A மற்றும் B ஆகிய 2 வங்கிகளின் தனி வட்டிக்கான வட்டியானது 5:4. அதாவது 6 தனி வட்டி கொடுத்துருக்காங்க, வட்டி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எந்த விகிதத்தில் உள்ளது? ஒருவர் தனது முழு தொகையும் 2 வங்கிகளும் அரை வருட வட்டியானது சமமாக இருக்கும்படியாக பிரித்து முதலீடு செய்கிறார் எனில் அவர் முதலீடு செய்த தொகையானது எந்த விகிதத்தில் இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்ப என்ன பண்ணலாம்? இப்ப வந்து ஒரு எக்ஸ் அப்படிங்கிற ஒரு பேங்க் எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து ஒய் அப்படிங்கிற ஒரு பேங்க், அதாவது 2 பேங்க், சாரி ஏபி, ஏங்கிற ஒரு அவங்களே கொடுத்துருக்காங்க ஏபின்னு. ஏன்னு ஒரு பேங்க், பின்னு ஒரு பேங்க். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க? பிரின்சிபல் நமக்கு எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஸோ அதனால அதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்க போறோம். PNR by 100 ஃபார்முலால தான் போட போறோம். ஓகேவா? ஸோ PNR by 100 ஃபார்முலா அப்படிங்கும்போது எதுக்கு அப்புறம் நமக்கு வந்து எக்ஸுங்கிறது நமக்கு தெரியாது, எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ண போறாங்கன்னு. ஸோ ஏ பேங்க்ல வந்து டெபாசிட் பண்ற அமௌண்ட் எக்ஸ்னும் பி பேங்க்ல டெபாசிட் பண்ண போற அமௌண்ட்டை வந்து ஒய்ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இன்ட்டு ஓகே பிரின்சிபல் என்ன எவ்வளோ? ஹாஃப் இயர்லின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 1 divided by 2 போட்டுக்கலாமா? ஹாஃப் இயர்லி என்ன வந்து அரை வருஷம்னு சொல்லிட்டாங்க. அரை வருஷம்னா என்ன போடுவோம்? 6 months divided by அதை 12ன்னு போடுவோம். அப்போ கேன்சல் பண்ணும்போது 1/2ன்னு வரும். ஓகேவா? ஸோ ஆர் என்ன ஏ பேங்கோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 5ன்னு சொல்லிட்டாங்க. இங்க என்ன சொல்லியிருக்காங்க? டு டெபாசிட் இஸ் டோட்டல் சேவிங்ஸ் இன் 2 banks in such a way that he received equal half yearly. ஸோ அதனால இதை ஈக்குவல் போடுறோம். இன்ட்டு அதே மாதிரி இங்கே வந்து ஹாஃப் இயர்லி தான். ஆனா இங்க இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? பி பேங்கோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 4 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா? PNR by 100 போட்டிருக்கோம், அதே தான் போட்டிருக்கோம். ஸோ அப்ப என்ன ஆகும்? இந்த 2 கேன்சல் ஆயிரும், 100 கேன்சல் ஆயிரும். அப்ப எக்ஸ் 5x equal to 4y இருக்கும். அப்போ x by y equal to 4/5 இருக்கும். அப்போ x is to y அப்படிங்கிறது 4:5. ஓகேவா? ஆப்ஷன்
சி தான் வந்து கரெக்ட். இந்த கொஸ்டின் வந்து நல்லா கேர்ஃபுல்லா போடணும். ஓகேவா? ஏ பேங்க் பி பேங்க் அந்த அமௌண்ட் சொல்லாதனால எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோம். ஹாஃப் இயர்லி இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதுக்காக போட்டோம். ஹாஃப் இயர்லி அதை வந்து இயருக்காக போட்டுட்டோம். இன்ட்ரெஸ்ட் எவ்வளையோ போட்டுட்டு நம்ம கேன்சல் பண்ண எவ்வளோ வரும்? 5:4 அப்படிங்கிறதுல சிம்பிள் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5:4 அப்படி இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து எப்படி அவங்க ஈக்குவலாக ஷேர் பண்ணி டெபாசிட் பண்ணும்போது எப்படி இருக்கும்? 4:5 அந்த ரேஷியோல தான் டெபாசிட் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேவா? ஈக்குவல் இன்ட்ரெஸ்ட் வரணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் பண்ணணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து 4th கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ 4th கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் எ சர்டன் சம் இஸ் 16/25 ஆஃப் த சம். அப்போ எஸ்ஐ ஈக்குவல் டு 16/25 பி. சம்முங்கிறது பி அசல். the rate percentage, if the rate percentage and time years are equal, அப்போ ஆரும் என்னு வந்து ஈக்குவல் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஃபார்முலால அப்ளை பண்ண போறோம். ஸோ இந்த சம் வந்து ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. இந்த சம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஓகேவா? எஸ்ஐ ஈக்குவல் டு PNR/100. ஓகேவா? ஸோ பி எஸ்ஐ வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? டேட்டா 16/25 பி ஈக்குவல் டு பி. இந்த எண்ணும் ஆறு ஈக்குவல் சொன்னாங்க. அப்ப 2 ஈக்குவலுங்கும் போது n இன்ட்டு என்னங்கிறது என்னது? n² வந்துருமா? டிவைடட் பை 100. ஸோ இந்த பி கேன்சல் ஆயிரும். அப்ப என்ன வரும்? இந்த 100 வந்து மேல போயிரும். ஸோ 100 இன்ட்டு 16 டிவைடட் பை 25 ஈக்குவல் டு n² இருக்கும். ஸோ n வந்து போடும்போது என்ன வேணும் அப்படின்னா இந்த ஸ்கொயர் வந்து ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போகும்போது ரூட் ஆயிடும். ஸோ 100 இன்ட்டு 16 டிவைடட் பை 25. ஓகேவா? ஸோ வெளியே எடுக்கும்போது 100 வெளியே எடுத்தா எவ்வளோ வரும்? 10 வரும். 16 வெளியே எடுத்தா 4 வரும். 25 வெளியே எடுத்தா 5 வரும். அப்போ எவ்வளோ? 40/5. அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ்? 8 5 அப்போ 40 போடலாமா? அப்போ 8%. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து 5th கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ 5th கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? A sum of 2,500 deposited in a bank gives an interest of ₹100. ஓகேவா? ஸோ பிரின்சிபல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2,500 ரூபா அப்படின்னு வந்து கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் வட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 100 ரூபான்னு கொடுத்துட்டாங்க. எவ்வளோ மாசத்துக்குன்னு சொல்லிட்டாங்க? 6 monthsன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ அதை இயரா மாற்றணும் அப்படின்னா 6 டிவைடட் பை 12ன்னு போடுவோம். அப்போ 1/2ன்னு வந்துடும். ஓகேவா? ஸோ இதை வச்சு நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கலாம்? நமக்கு என்ன இல்லை? PN இருக்கு, எஸ்ஐ இருக்கு, ஆர் தான் தேவைப்படும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி தான் தேவைப்படும். ஸோ அதை கண்டுபிடிக்கலாம் ஃபர்ஸ்ட். ஓகேவா? எஸ்ஐ வந்து PNR/100. ஸோ எஸ்ஐயோட வேல்யூ என்ன? 100ன்னு கொடுத்துருந்தாங்க. பி வந்து 2,500. என் வந்து எவ்வளோ? 1 டிவைடட் பை 2. இந்த 100 இருக்கிறத அப்படியே போட்டுடலாம். ஆர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 0 வந்து கேன்சல் ஆயிடும். அப்போ என்ன ஆயிரும்? இந்த 2 வந்து டிவைட்ல இருக்கிறது மல்டிப்ளைல ஆயிரும். அப்போ 200 ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு 25ன்னு இருக்கும். ஸோ ஆர் ஈக்குவல் டு 200 டிவைடட் பை 25. ஸோ இதை கேன்சல் பண்ணால் அப்போ என்ன வரும்? 5 5 25, 4 5 20, அப்புறம் என்ன ஆகும்? 8. அப்போ ஆர் வந்து எவ்வளோ? 8%. ஓகேவா? ஸோ 5 5 25 போட்டோம். 4 5 20 0. ஓகே. What will be the interest on 3,200 for 9 months at the same rate of interest? அப்போ இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இந்த வட்டியை வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ எஸ்ஐ ஈக்குவல் டு PNR/100. நமக்கு இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க, எஸ்ஐ தான் கேட்டிருக்காங்க. எப்போ? அதாவது பிரின்சிபல்ங்கிறது 3,200, அசல் வந்து 3,200, மந்த்ஸ் வந்து 9 months இருக்கும் போதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ எஸ்ஐ பி வந்து என்னது? 3,200. என் வந்து எவ்வளோ? நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து பார்த்தா 9 டிவைடட் பை 12ன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? அதாவது இயரா போடும்போது நம்ம 12ஆல டிவைட் பண்ணுவோம். இன்ட்டு சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது 8ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? இன்ட்டு 100 அப்படியே போட்டுக்கலாம். ஸோ கேன்சல் ஆகிடும். ஸோ 3 3s are 9, 4 3s are 12, 4 கேன்சல் பண்ணும்போது 2 ஆயிரும். அப்போ என்ன ஆகும்? 3 2s are 6. அப்போ 32 இன்ட்டு 6 எவ்வளோ? 6 2s are 12, மிச்சம் 1, 6 3s are 18, 19. அப்போ எஸ்ஐ ஈக்குவல் டு எவ்வளோ? ₹192. ஓகேவா? ரொம்ப சிம்பிளான சம். ஸோ அவ்வளோதான் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து முடிஞ்சது. ஓவராலாக ஒரு லாஸ்ட் 10 years கொஷினில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எல்லா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான கொஷின் மாடலும் நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம எடுக்க போகிற டாபிக் வந்து பார்த்தோம் அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ அதுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் பார்க்கலாம். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.